சிங்கர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் பவித்ராவுக்கு கிஃப்ட் ஒண்ணு குடுத்திருக்காரு அப்படிங்கிற மாரியான தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஜீ தமிழ்ல ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற நிகழ்ச்சியா சரிகமபா மாறியிருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சாமானிய மக்கள் நெறைய பேத்துக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்த அது குடுத்திருக்கு. அந்த வகையில பவித்ரா அவர்கள் இந்த சீசன்ல மிகப்பெரிய அளவுல ரசிகர்களால வரவேற்கப்பட்டிருக்காங்க. மேலும் பவித்ரா அவர்களோட ஹஸ்பண்ட் இறந்து போயிருந்தது அப்படிங்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அனுதாப அலைய ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க எப்படியாவது இந்த ஷோல ஜெயிச்சிரணும். அவங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அத ஹெல்ப் பண்றதுக்கு ஜட்ஜஸும் உறுதியா இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல பாசிட்டிவ் வைபோட அவங்களுக்கு இந்த சீசன் போய்க்கிட்டு இருக்கு. இந்த ஒரு நிலையில தான் சிங்கர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் பவித்ரா அவர்களுக்கு மொபைல் ஃபோன் ஒண்ணு கிஃப்ட்டா குடுத்திருந்திருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதற்கு மிக முக்கிய காரணமா அவர் என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, இதற்கு முன்னாடி நீங்க வந்து சோசியல் மீடியால மிகப்பெரிய அளவுல ஃபேமஸா இருந்திருக்க மாட்டீங்க. ஆனா ஒன்ஸ் சரிகமபா நிகழ்ச்சிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நெறைய பேர் வந்து ஃபாலோவர்ஸ் வந்திருப்பாங்க. உங்கள நெறைய பேத்துக்கு அடையாளம் தெரியும். இதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த ஒரு சோசியல் மீடியால நல்ல ஃபோட்டோ போடுறதாக இருக்கட்டும், இல்ல நல்லபடியா பாடி போடுறதாக இருக்கட்டும், அதற்கு நல்ல கிளாரிட்டியான ஒரு மொபைல் வந்து கண்டிப்பா தேவ. அதனால தான் உங்களுக்கு இந்த ஒரு மொபைல் நான் வாங்கி தந்திருக்கேன். இதுக்கப்புறம் நீங்க பாடல ரெக்கார்ட் பண்றதற்கும் சரி, இல்ல போஸ்ட் போடுறதுக்கும் சரி, கண்டிப்பா இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல உதவும். இது முழுக்க முழுக்க கேமரா மற்றும் மைக் இது 2 மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணப்பட்டு வாங்கப்பட்ட ஒரு மொபைல். உங்களுக்கு இது மிகப்பெரிய அளவுல உதவும். இதுக்கப்புறம் நீங்க இத பயன்படுத்துங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காரு. பவித்ரா அவர்கள் இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே கிடையாது. ஸ்ரீனிவாசன் சார் வந்து இந்த மாரி ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் அவரு கிடையாது. ஆனா, நீங்க வளர்ந்து வரக்கூடிய ஒரு நபர், உங்களுக்கு நெறைய ஃபாலோவர்ஸ் வரும். அவங்க கிட்ட நீங்க நல்ல கிளாரிட்டியான கன்டென்ட்ட குடுங்க அப்படின்னு அத குடுத்திருக்குது அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. பவித்ரா அவர்கள் ரொம்பவே எமோஷனலா ஸ்ரீனிவாசன் சாருக்கு நன்றி சொல்லியிருக்காங்களாமா. மேலும் இதுக்கப்புறம் அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல இந்த கோயின் மூலியமா தான் அதிக விஷயங்கள் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. நீங்க இந்த ஒரு விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இருபுறம் இருக்க காதல் சந்தியா சின்ன திரையில அறிமுகமாக போறாங்க அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் தான் இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. பரத் அவர்களோட நடிப்புல வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்த படம் தான் காதல். அந்த படத்துல சந்தியா ரொம்பவே சூப்பரான ஒரு கேரக்டர் பிளே பண்ணியிருப்பாங்க. அதை தொடர்ந்து அவங்க நடிச்சிருந்த டிஷ்யூம் இது மாதிரி ஏகப்பட்ட படங்கள் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. வல்லவன் படத்துக்கு அப்புறம் அவங்க மிகப்பெரிய அளவுல முக்கியமான கேரக்டர் பண்ணல. 2016க்கு அப்புறம் அவங்க கல்யாணம் ஆகிட்டு அப்படியே அமைதியா சினிமா விட்டு ஒதுங்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 9 வருஷம் கேப்புக்கு அப்புறம் அவங்க மறுபடியும் சினிமாக்கு வரப்போறாங்க. ஆனா இந்த முறை வெள்ளி திரையில இல்ல, சின்ன திரைக்கு வரப்போறாங்க. ஒரு முக்கியமான தொலைக்காட்சியில ஒளிபரப்பப்படக்கூடிய சீரியல்ல இவங்க முக்கியமான ஒரு கேரக்டர் பிளே பண்ண போறாங்களாமா. இப்போதைக்கு அது வந்து ஒரு கேமியோ ரோல் மாதிரி தான். ஒருவேளை இவங்களோட கேமியோக்கு ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றுச்சு அப்படின்னா, கண்டிப்பா அந்த கேரக்டர் படம் ஃபுல்லா அந்த சீரியல் ஃபுல்லா வரும் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. வெள்ளி திரையிலேருந்து சின்ன திரைக்கு எத்தனையோ நாயகிகள் வந்திருக்காங்க, வின் பண்ணியிருக்காங்க. சந்தியாவும் அந்த வரிசையில இடம்பெற போறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.